ஹலோ ஏடோட்ஸ், இன்னைக்கு வைப் கோடிங்கில் முக்கியமான ஒரு டூல் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு கைஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கிளாடு வந்து கோடு எழுதுறதுல பெஸ்ட்டான மாடல். ஆனால் இப்போது அவங்க ஒரு ரீசெண்ட் ஒரு 1 or 2 மந்தில் வந்து அவங்க ஒரு டூல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் கிளாட் கோட். அதாவது டெர்மினல்லே நீங்கள் வந்து கிளாடை யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம். இட்ஸ் அ வைப் கோடிங் டூல் கேட்டகரியில் வர்றது தான். இதை வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது மற்ற வைப் கோடிங் டூலை விட. ஈவன் லவபிளை விடவே மாசாக பண்ணுது கைஸ். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னாக்க கிளாட் கோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம், எப்படி ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட்டுக்கு தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது கிளாட் எப்படி இன்ஸ்டால் பண்ணால் அவங்க அஃபிஷியல் பேஜ்லேயே சொல்லியிருப்பாங்க கிளாட் கோட் இஸ் ஏ நியூ கொலாபரேட்டர் அப்படின்னு. ஸோ இதில் வந்து ட்ரஸ்டட் பை இன்ஜினியர்ஸ் அட் இந்த மாதிரி இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் கைடு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறமேட்டா இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணால் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடுங்க கைஸ். நோட் ஜேஎஸ் நீங்கள் யாராவது இன்ஸ்டால் பண்ணலனாக்கா இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. விண்டோஸில் வந்து எம்எஸ்ஐ அதை கொடுத்தீங்கனாக்கா அது டவுன்லோட் ஆகிடும். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். வெர்ஷன் 22 இருக்கணும். அதில் வந்து என்னன்னாக்கா வெர்ஷன் 18+ இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா இந்த npm இன்ஸ்டால் அந்த கமாண்டை வந்து நீங்கள் டெர்மினலில் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சிஎம்டி ஓப்பன் ஆகிடும். அதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கனாக்கா இந்த இடத்துல எஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்டு நோட் -v கொடுங்க. ஏன்னா நோடு வந்து இருக்கான்னு பார்ப்போம். 22 வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகியிருக்கு, நோ இஷ்யூஸ். ஸோ அடுத்து வந்து இந்த காப்பி பண்ண கமெண்ட் npm install -g anthropic AI cloud code அதை மட்டும் கொடுங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். கிளாட் கோடு வந்து உங்களுடைய லோக்கல் மிஷின்லேயே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு கைஸ். ஆடட் 2 பேக்கேஜ் இன் 5 செகண்ட். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். அதுக்கு கிளாட் அப்படின்னு மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி கேட்குதுனாக்க கிட் பேஷ் வேணும்னு கேட்குது. ஏன் கேட்குதுனாக்க கிளாட் கோடு வந்து லோக்கல் ஹோஸ்ட், அது வந்து கிட்ல இருந்து உங்களுக்கு புல் ஆகணும். கிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கிட் கமாண்டை கொடுத்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு இருக்கும், இல்லைனா ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டால், இது ரெண்டுமே இருக்கும். நீங்கள் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் கொடுங்க. இது இப்போ டவுன்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா கிளாட் கோடு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கிட் பேஷ் கமாண்ட் ப்ராம்ப்டையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய எங்கேருந்து கிட்டப்லேருந்து உங்களாலேயே வந்து கிளாட் கோடை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். எல்லாமே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட் கைஸ். எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க தேவையில்ல, இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து நோட் ஜேஎஸ், ரெண்டாவது வந்து கிட் பேஷ், அதுக்கப்புறம் கிளாட் கோடோடைய கமாண்ட் கொடுங்க. ஸோ நான் திருப்பி போய் அதை கொடுக்குறேன். ஸோ இந்த இஷ்யூ யாராவது ஃபேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. நல்லதாக போச்சு. ஏன்னா நான் இன்னொரு சிஸ்டமில் கிட் பேஷ் ஆல்ரெடி இருந்ததுனால அதை அப்படியே ரன் பண்ணிட்டேன். ஸோ கிட் பேஷ் ஃபஸ்ட்டே வருதுனாக்க நல்ல விஷயம். ஸோ கிட் பேஷை இன்ஸ்டால் பண்ணணும், அங்கேயே வந்து நம்மளுக்கு ஒரு கமாண்டும் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ திருப்பியும் கிளாடை வந்து என்ட்ரு பண்ணலாம். அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் சும்மா லான்ச் பண்ணி பார்க்குறேன் கிட் பேஷு. ஸோ ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. ஸோ கிட் பேஷோட இன்ட்ரொடக்ஷன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ கிட் பேஷ் ஓப்பன் ஆகுது. கிட் கமாண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ சூப்பர் கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டெர்மினலில் போயிட்டு அதே கிளாடை கொடுக்கலாம், இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துடுச்சு. ஸோ கிட் பேஷ் மட்டும் தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நோட் ஜேஎஸ், அடுத்தது கிட் பேஷு, அப்புறம் அந்த கிளாடோட npm இன்ஸ்டால் கமாண்ட், அதுக்கப்புறம் கிளாடுன்னு கொடுத்தாக்க இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து மோட்ஸ்லாம் இருக்கும். லைட் மோடு, டார்க் மோடு, கலர் பிளைண்ட் ஃப்ரெண்ட்லி, அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து எப்பயுமே லைட் மோடு தான் வைப்பேன். ஸோ லைட் மோடு வச்சுக்கிறேன் கைஸ். இதில் வந்து 2 டைப் ஆஃப் லாகின் மெத்தட் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கிளாடு வந்து நீங்கள் ப்ரோ யூஸ் பண்ணணும். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது $20 வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து 5 hours ஒன்ஸ் வந்து ஸ்டார்டிங் வித் $20 per month ஃபார் ப்ரோ, பெஸ்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வந்து 5 hours வந்து 40 சேஞ்சஸ் ஏதோ இருக்குது கைஸ். அதை பற்றி கரெக்டாக தெரியல. அடுத்தது ஆந்த்ரோபிக் கன்சோல் அக்கௌண்ட்னாங்க ஏபிஐ. நீங்கள் ஏபிஐயாக பர்ச்சேஸ் பண்ணுங்க, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏபிஐ போகும். ஸோ
அது ஆனால் ரொம்ப ஆக்சுவலாக காஸ்ட்லி கைஸ். உங்களால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கிளாட் அக்கௌண்ட் வித் சப்ஸ்கிரிப்ஷன் அதை மட்டும் நான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ட்ரை பண்ணுறேன் கைஸ். உங்களுடைய ஜிமெயில், அதாவது கிளாடில் நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் கைஸ். அப்படி இல்லைனாக்கா ஏபிஐயை வாங்கிட்டு போங்க. ஏபிஐ வந்து ஒரு $10 வாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு கன்சோலில் கூட வாங்கிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் கிளாடு வந்து இப்போ லாகின் பண்ணிவிட்டு எனக்கு அங்கே வந்து அலோவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கேட்கும், நீங்கள் வந்து ப்ரோ சப்ஸ்கிரைபராக கிளாடில் இருந்தீங்கனாக்கா ஆத்தரைஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ ஆத்தரைஸ் பண்ணிட்டாக்க கிளாடு வந்து நம்ம கன்சோலில் இருந்து பில் பண்ண முடியும். இப்போ நான் வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சா? ஸோ ப்ரெஸ் என்டர் இப்படி கொடுத்துட்டேனாக்கா கிளாட் கேன் மேக் எ மிஸ்டேக் டியூ டு ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் ரிஸ்க். ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன்னாக்கா தப்பாக வந்து ப்ராம்ப்டை வந்து கொடுத்துட்டு டேட்டா ஃபைலை எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷனுக்கு வந்து பவர்ஃபுல் இருக்குது கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ ட்ரஸ்ட் த ஃபோல்டர் அப்படின்னு இந்த ஃபோல்டர் கேட்குதுல்ல, நான் வந்து இந்த ஃபோல்டருக்கு நேராக நான் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? Windows 32 அதுக்கு நான் வந்து போய்க்கிறேன். இந்த லொக்கேஷன் போயிடுங்க கைஸ். இந்த லொக்கேஷன் ஏன் போகணுன்னா, இந்த லொக்கேஷனில் ஒரு ஃபைலை கொடுத்து அதுக்கு ஆத்தரைஸ் கொடுங்க. ஃபுல்லாக அப்படியே கொடுத்து விட்றாதீங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். எந்த லொக்கேஷன்னா, எந்த இடத்துல கிளாடை ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்கும். இது செக்யூரிட்டிக்குள்ளே வரும். அதனால் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு கொடுங்க, ஓகேவா? நியூ ஃபோல்டர், இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. நான் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறதுனால ஃபைல் ஆப்ரேஷன் கேட்குது. ஸோ இதில் வந்து ஃபைல் நேம் வந்து நான் என்ன கொடுக்கலாம், கிளாட் கோட் டெமோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ எஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வந்து நோ எக்ஸிட் கொடுத்துட்டு சிடி கிளாட் கோட் டெமோக்கு போயிட்டு இப்போ இந்த இடத்துல கிளாடு கொடுங்க. இப்போ ரன் ஆகி எஸ் ப்ரொசீட் கொடுங்க, ஓகேவா? இப்போ ப்ரொசீட் ஆகிட்டு இங்கே வந்துடும், ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஆஸ்க் கிளாட் டு கிரியேட் ஆப் ஆர் க்ளோன் ரெப்பாசிட்ரி அந்த மாதிரி நிறைய கேட்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, ரைட் பைத்தன் கோட் ஃபார் எதுக்கு, ஸ்னேக் கேம் அண்ட் மேக் இட் ஒர்க்கபிள் அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ பூப்பிங் மல்லிங் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ்லாம் எல்லாமே யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஐ வில் கிரியேட் அ ஒர்க்கபிள் பைத்தான் ஸ்னேக் கேம் யூஸிங் பைத்தான், லெட் மீ செட் அப் அ டு டூ லிஸ்ட் டு ட்ராக் தி இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது நான் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. என்ன பண்ணிடுச்சுன்னா, கிரியேட் அ மெயின் ஸ்னேக் கேம் ஃபைல்ஸ் வித் பை கேம் செட்டப், இம்ப்ளிமெண்ட் ஸ்னேக் கேம் வித் மூமெண்ட் லாஜிக் அண்ட் தென் ஆட் அ ஃபுட்டு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதுலேயே நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எஸ்ன்னு மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஃபைல்லாம் வந்து வந்துடும். இதில் எவ்வளோ டோக்கன்ஸ் வந்திருக்கு எல்லாமே செட் ஆகிடும், ஓகேவா? எல்லா டோக்கனும் வரும். நீங்கள் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பைத்தான் ஸ்னேக் கேம் அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் எஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ நோ பைத்தான் கேம் அப்படின்னு கேட்குது. இப்போ அது வந்து பிப் இன்ஸ்டால் பண்ண கேட்கும், ஓகேவா? ஸோ எஸ் கொடுத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதுவே கேட்கும். நீங்கள் 1 by 1 என்ட்ரு கொடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ வந்து பிப் இன்ஸ்டால் வந்து நம்மளுடைய பை கேம் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து அதுவே இன்ஸ்டால் பண்ணிட்டு அது பண்ணும். ஸோ இதுதான் வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகுது. நம்ம டெஸ்டிங் அப்போ என்ன ஃபைன் பண்ணோம், பை கேம் வந்து இன்ஸ்டால் ஆகலான்னு ஃபைன் பண்ணோம். அதனால் பிப் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இப்போ கேம் ரெடிங்கிறதுனால ரன் இட்டுன்னு கொடுக்கலாம். ஸோ இல்லைனா பைத்தான் ஸ்னேக் கேமை வந்து இப்போ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே டோக்கன் போகிறது எல்லாமே தெரியும். ஸோ ரன் ஆகுதா பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இருப்பா, நான் இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பயங்கரமாக இருக்கே. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா ஆறு கொடுத்து ரீஸ்டார்ட்டான். ஏய் ஏய் என்ன பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏய் இதை வந்து ஸ்லோ பண்ணுமா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது கைஸ். பயங்கரமான ஃபாஸ்ட்டாக இருந்தால் எப்படி? ஸோ ஒரு ஸ்னேக் கேம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் நோக்கியா ஃபோனை வச்சுக்கிட்டு விளாண்டுருந்தேன். இப்போ வந்து கோடு எழுதி நானே அந்த கேம் விளாண்டுருக்கேன். லைஃப் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி இருக்குது. இந்த கேமை நான் வந்து நானும் எங்கள் அண்ணனெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு விளாண்டுருப்போம். ஸோ அப்படியே விளாண்டே இருக்கலாம். ஸோ இதுதான்
ஸோ இது வந்து பயங்கர மாசாக இருக்கா. இது வந்து சும்மா சின்ன கேமுங்க, உடனே இது ரொம்ப பெருசாக ரெடி பண்ணிச்சுலாம் இல்லை, பட் நல்லா மேக் பண்ணுது. நான் நிறையா வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு பண்ணியிருந்தேன், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட போட்டிருந்தேன். பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து மேக் இட் ஆஸ் மல்டி பிளேயர் கேம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறப்போ அந்த சேஞ்சஸ்லாம் மேக் பண்ணி ஒரு டோக்கன் தரும். ஸோ இப்போ சேஞ்சஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி ரன் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ கிளாட் கோடு வந்து நம்மளோட கன்சோல்லே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ஈஸியாக மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை எப்படி விஎஸ் கோடு இல்லை கர்சர் ஐடியோலாம் இன்டெகிரேட் பண்ணி, கர்சரே ஆல்ரெடி ஒரு ஏஐ எடிட்டர், அது கூட கிளாட் கோடை இன்டெகிரேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுன்னு நினச்சி பாருங்கள். பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏஐ போகிற வேகத்தை பார்த்தாக்க ஆக்சுவலாகவே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது மல்டிப்ளேயர் கொடுத்துருக்கேன், அது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்னேக் கேம் ஆக்சுவலாக எனக்கு சூப்பராக இருந்தது விளாட்றதுக்கு. இந்த இன்னொரு கேம்லாம் இருக்கும், நிறைய சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்கலாம் நம்மளோட வீடியோ கேம்ஸில், அதெல்லாம் வந்து ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம் இந்த பை கேம்ஸை வச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஃபன்னாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு கேமு ரெடி பண்ணி தர முடியும்னாக்கா நம்ப முடியுதா? ஸோ எஸ்ன்னு கொடுத்தாக்க ஐயோ 2 பேர் எப்படி விளாட முடியும்? ஸோ இன்னொரு வாட்டி வேணால் 6 கொடுக்குறேன் பாருங்கள். இன்னொருத்தவங்க வந்து எப்படி விளாட்ணுங்கிற இன்னும் இது இல்லை. ஸோ அதனால் இது அவங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிளிக் பண்ணணும், ஓகேவா? ஸோ இருங்க, நான் திருப்பி விட மாட்டேன். ஓ, இது வந்து பாருங்கள், எனக்கு கண்டிஷன் புரிஞ்சிச்சுங்க. அதாவது WSAD வந்து இன்னொரு பிளேயருக்கு இதோ பாருங்கள், WA இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஏரோ கீ ஃபார் பிளேயர் 1 அந்த மாதிரி இருக்குது. மேக் த ஸ்னேக் மூமெண்ட் ஸ்லோ. பயங்கர ஃபன்னாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேனாக்க, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, என்னால் விளையாடவே முடியல. WASD கீ இது எங்கே விளாடுவோம், நம்ம GTLலாம் விளாடுவோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் டபுள் பிளேயராக நானே விளையாட போகிறேன். ஸோ இந்த கேம் வந்து ஃபன்னாக இருக்கிறத தவிர கிளாடு வந்து அதை மேக் பண்ணுது அப்படிங்கிறப்போ ஒரு ஏஐ வச்சு ஒரு கேமையே ரெடி பண்ண முடியும். இது ரொம்ப பேசிக் கைஸ். யூஐலாம் வச்சு ரொம்ப கிராஃபிக்ஸ்லாம் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கான அசிஸ்ட்லாம் இந்த கிளாட் கோட் பண்ணும், ஓகேவா? ஸோ ரன் இட் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பைத்தான் ஃபைல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ ரன் கொடுத்தாக்க, அச்சோ யாரும் இன்னும் மோதவே மாட்டுறாங்க. மோதவே மாட்டுறாங்க, அந்தளவுக்கு எழுதியிருக்கா? பயங்கரண்ணே, மோதவே இல்லை பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு எழுதியிருக்கு. பட் 2 பிளேயர்ஸாக விளாண்டாங்கன்னா நல்லாயிருக்கு. அதான் அந்த கீஸ்லாம் ஒர்க் ஆகுது, பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் கிளாட் கோடோட ஃபுல் பவர். இது அந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஏபிஐ கீ console.anthropic அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஏபிஐ கீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்னேக் கேம். இது வந்து க்ரியேட் பண்ணிருக்கோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது அப்படியே கிளாடில் வந்து கர்சரில் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் கர்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கர்சரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் எப்படி நம்ம சிம்பிளாக இந்த கிளாடை வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா கிளாடு வந்து நம்ம குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் இந்த ஃபோல்டரை நம்ம அங்கே ஓப்பன் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ டைரெக்டாக நம்ம ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஓப்பன் வித், இல்லைனா அங்கே போயிட்டு ஓப்பன் வித் கொடுத்துடலாம். ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து எங்கே சி இருக்குது, கிளாட் கோட் டெமோ, அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்னேக் கேம், மல்டி கேம் இதெல்லாமே வந்துடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாடை இங்கே எப்படி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே GPT-5 வேறு வந்துருச்சான் கர்சரில். அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டோம். வீடியோவாக தந்துட்டுருக்கான் இந்த கர்சரு GPT-5லாம். ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் 1க்கு கீழே அமுத்தினோம்னாக்கா பவர் ஷெல் ஓப்பன் ஆகும். அதுக்கு பதிலாக கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது கிளாட் அது மட்டும் கொடுங்க, இங்கே ஓப்பன் ஆகிடும் கைஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து என்ன கேட்குறேன்னாக்கா அலோன்னு மட்டும் கொடுத்துருங்க. கர்சர் வந்து இங்கே அலோவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு என்டர் டு கண்டினியூன்னு கேட்கும். ஸோ என்டர் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்லுன்னா ரைட் மீ த ரீட்மீ
.md ஃபைல் ஃபார் த ஸ்னேக் கேம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் இங்கே லெஃப்ட் சைடில் வந்து ஃபைல் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ரைட் பண்ணதும் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட எந்த விஎஸ் கோடாக இருந்தாலும் சரி எதில் வேணாலுமே நீங்கள் புல்லின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாட் கோடு வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இதை வச்சு நம்ம இதை சீரியஸாக மேக் பண்ணணுன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சீரியஸாக மேக் பண்ணுறேன். இன்னும் நிறைய வைப் கோடிங் டூல்லாம் நான் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நான் வந்து திருப்பி பார்க்குறேன் கைஸ். ஓகேவா? ஆப்ரேஷன் நாட் பெர்மிட்டட்னு ஏன் வருதுன்னா இந்த ஃபோல்டருக்கு வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம தரணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கர்சரையே நம்ம வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆட் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து இந்த கேம் ஓவர் ஸ்க்ரீன் வித் ஸ்க்ரீன்ஷாட் இது எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிளாட் கோட்குள்ளே போனாக்க இந்த இடத்துலையும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ரீட் ரைட் பர்மிஷன் வந்து கொடுக்கல. கர்சரை வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுத்தனா வந்துடும். ஸோ எனி ஃபைல் நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் தி எடிட்ஸ் ஆன் ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னாக்க பிளெயின் மோட் அடேடாடா ஷிஃப்ட் டேப்னாக்கா நோ ஷார்ட் ஃபார் ஷார்ட்கட்ஸ் பயங்கரமாக இருக்குண்ணே. ஸோ இதுதான் கைஸ் கிளாட் கோட். நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதில் என்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். இது வைப் கோடிங் டூலில் வர ஒரு டூல் தான். ஸோ ஓப்பன் சோர்ஸ் டூல். இதை எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறப்போ நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் இஸ் நீங்கள் உங்கள் வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதெல்லாம் ப்ராஜெக்டாக மேக் பண்ணால் கிளாட் கோடை வச்சு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு வரேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே ஏஐ கற்றுக்கிட்டு ஏஐ ப்ரூஃப் ஆகலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னுடைய 60 days ஏஐ ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க டிஸ்கிரிப்ஷனில் 60 days ப்ரோக்ராமோடைய ஃபார்ம் இருக்கும். ஃபில் பண்ணி என்னோடய பேக் அண்ட் டீமோட அப்பாயின்மெண்ட் செட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கைஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.